ஸ்ரீ ரேவா காண்டம் 214 அத்தியாயம். ஸ்ரீ கபால தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பகவானின் 4வது மாபெரும் செயலை நான் விவரிக்கிறேன். அதனை செவிமடுப்பதன் மூலமே ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பகவான் கபாலனாக மண்டையோட்டை தாங்கியவராக வந்து ஒட்டு போட்ட ஆடைகளை அணிந்து பூமி முழுவதும் வலம் வந்தார். அவரை சுற்றி பிசாசுகள், ராட்சசர்கள், தாக்கினிகள் மற்றும் யோகினிகள் இருந்தனர். அவர் பைரவர் வடிவம் எடுத்து ஒரு சுடுகாட்டிற்கு சென்று அங்கு 3 உலகங்களுக்கும் அச்சமற்ற விடுதலையை உண்டாக்கும் விரிவான தவத்தை செய்தார். அவர் ஆஷாட மாதத்தை அங்கேயே கழித்தார். அதனால் அவரது ஆஷாதி என்ற பெயர் பிரசித்தி பெற்றது. மற்றொரு இடத்தில் பரமேஸ்வரி பகவான் கந்தலை ஒட்டு போட்ட ஆடையை விட்டு சென்றார். அன்று முதல் மகா அரசனே அவர் கந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அவரை தரிசிப்பதால் அஸ்வமேத யாகத்தின் புண்ணியத்தை பெறலாம். பின்னர் அந்த தேவன் தனது தன்னிச்சையான அலைச்சல்களை தொடர்ந்தார். அவர் ஒரு பாலகரை, வெள்ளை பிசின் அல்லது அதன் தளிரை விற்கும் வியாபாரியை சந்தித்தார். ஹரன் அவரிடம் கூறினார், அழகியே, நீ இப்போது என் மீது கோபம் கொள்ளாவிட்டால் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது. லிங்கத்தை பாலால் நிரப்பு, மூடுவாய். நான் உனக்கு தாராளமாக பணம் தருவேன். பகவான் இவ்வாறு கூறியதும் அந்த வியாபாரி பேராசையால் மயங்கினார். அவர் லிங்கங்களில் பாலை பொருத்தினார். அவை உயர் மற்றும் நடுத்தர தரம் வாய்ந்தவையாக இருந்தன. அவரிடம் இருந்த கையிருப்பு தீரும் வரை அவர் நிரப்பிக்கொண்டே இருந்தார். லிங்கமானது இன்னும் நிமிர்ந்து நிற்பதைக் கண்டு அவன் கவலை அடைந்தான். அவன் அவ்வாறு கலக்கத்துடன் நிற்பதைக் கண்ட பரமேஸ்வரன் அதை துண்டு துண்டாக உடைத்து சிரித்து கொண்டே கூறினார், என் லிங்கத்தை நிரப்ப முடியவில்லை. நீங்கள் அவசியம் என கருதினால், நீங்கள் அனுமதித்தால் நான் சென்று விடுகிறேன். லிங்கத்தை நிரப்பினால் நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன். அந்த வாணிகன் வியாபாரி கூறினான், நான் புண்ணிய செயல்கள் எதையும் செய்யவில்லை. நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை. பரமேஸ்வரனே, நான் கட்டுண்டாக வேண்டும். உங்களுக்கு பிரியமான ஒன்றை செய்ய முடியாமல் நான் நீண்ட காலம் வருந்துவேன். ஒரு வாணிக மகனின் இந்த வார்த்தைகளை கேட்டு பரதனின் வழி தோன்றலே மகேஸ்வரன் அவனுக்கு வற்றாத செல்வத்தை அளித்து அங்கேயே தன்னை நிலை நிறுத்தி கொண்டார். அன்று முதல் மகா அரசனை உலகங்களை ஆசீர்வதிக்கும் பேராவலுடன் லிங்கம் அங்கே நின்றது. அது நண்பகத்தன்மையை அளிக்கும் பொருட்டு பாலகர்களால், கொக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதை போல காட்சியளித்தது. இறைவனால் உருவாக்கப்பட்டு விளையாட்டுத்தனமாக நிலைநாட்டப்பட்ட அந்த பாதை 3 உலகங்களிலும் தேவ மார்க்கம் என்று பிரசித்தி பெற்றது. இதை கண்டு வழிபடுபவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். தேவ மார்க்கத்திற்கு சென்று பாலகேஸ்வரரை வழிபடுபவர் பஞ்சாயதனத்தை அடைந்து ருத்ரலோகத்திற்கு செல்கிறார். தேவ மார்க்கத்தில் மரணமடையும் மனிதர்கள் தூய்மையான ஆத்மாக்கள் ஆகிறார்கள். அவர்கள் ருத்ரலோகத்திலிருந்து மீண்டும் திரும்புவதில்லை. மனிதர்களில் மிகச் சிறந்தவரை தேவ மார்க்கத்தின் மகத்துவத்தை பக்தியுடன் செவி மடுப்பதால் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதை நம்புவதில் எந்த தயக்கமும் கொள்ள தேவையில்லை. 214 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.